இது கொள்கை கூட்டணி மட்டும் அல்ல, நிரந்தர கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் எந்த பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வதும் உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்து சொல்லி, காதலருடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்ததாக கூறி மிரட்டிய குற்றவாளி. பெற்றோர் மற்றும் டீனுக்கு அனுப்புவேன் என்று கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எஃப்ஐஆரில் தகவல். செல்போன் எண் மூலமாக சிக்காமல் இருக்க பிளைட் மோடில் செல்போனை வைத்திருந்த குற்றவாளி. பாதிக்கப்பட்ட மாணவியின் வீடியோ தவிர மேலும் சில வீடியோக்களும் செல்போனில் இருந்ததை கண்டுபிடித்த காவலர்கள். மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக அதிமுகவினர் மறியல். சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். வழக்கை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உறுதி. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட வந்த தமிழிசை உள்ளிட்ட பாஜகவினர் கைது. பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்களுடன் எஃப்ஐஆர் கசியவிடப்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை. அமைச்சர் கோவி செழியன் உறுதி. இன்னும் கவனமாக இருந்து மாணவர்கள் நலன் காக்க நாங்கள் பெருந்துணை பூர்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பல இடங்களில் ஏர்டெல் செல்போன் அழைப்பு மற்றும் இணைய சேவை பாதிப்பு. சிக்னல் கிடைக்காததால் வாடிக்கையாளர்கள் தவிப்பு. இணையதளத்தில் ரயில் டிக்கெட் முன்பதிவு பாதிப்பு. காலை 10 மணிக்கு தட்கல் டிக்கெட் பதிவு செய்ய முடியாமல் தவித்த பயணிகள். சட்ட ஒழுங்கு விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அல்லு அர்ஜுன் வழக்கு விவகாரத்தில் தெலுங்கு தயாரிப்பாளர்களிடம் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேரம்பாடியில் மீண்டும் வீடுகளை சேதப்படுத்தும் புல்லட் ராஜா யானை. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் கேமராக்கள் சிக்கிய விவகாரம். கைதான 2 பேரின் உறவினர்கள் நண்பர்கள் என்று 30 பேரின் செல்போன்களில் வீடியோ உள்ளதா என்று ஆய்வு. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் கேமரா சிக்கிய வழக்கில் பிடிபட்டவர் அதிமுக பிரமுகரின் மகன். அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே போட்டோ கேமராவை வைத்து அமேசான்லேருந்து 3 கேமரா வாங்கி வச்சு 3 அறையிலையும் வச்சு போட்டோ எடுத்து அதை அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா, வெளிப்படுத்தினாரா, மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தருமபுரி மாவட்டங்களில் மழை. கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை, கோவை, திருச்சி உட்பட 16 மாவட்டங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. இந்தியாவிற்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் 4 ஆஸ்திரேலிய வீரர்கள் அரை சதம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன்கள் குவிப்பு.
சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலருடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி மற்றொருவருடன் தனியாக இருக்க வேண்டும் என்று மிரட்டியது முதல் தகவல் அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின்படி கடந்த 23ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி தனது காதலருடன் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார். அதை பின்னாலிருந்து வீடியோ எடுத்த நபர் வீடியோவை டீன் மற்றும் பேராசிரியர்களிடம் காட்டி டிசி பெற்று தருவேன் என மிரட்டியதாக மாணவி புகார் அளித்துள்ளார். காதலனை விரட்டிவிட்டு அவரை ஆசிரியர் விசாரித்துக் கொண்டிருப்பதாக கூறிய அந்நபர் தன்னை காப்பாற்றுவதாக கூறி தனியாக அழைத்து சென்றதாக மாணவி குறிப்பிட்டுள்ளார். தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சிய நிலையில் தனக்கு 3 வாய்ப்புகளை அந்நபர் வழங்கியதாக மாணவி முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த வீடியோவை தனது வீட்டிற்கு மற்றும் டீனுக்கு அனுப்பி டிசி பெற்று தருவேன் என மிரட்டியதாக கூறப்பட்டுள்ளது. வீடியோவை வெளியிடக்கூடாது என்றால் தன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் அல்லது மற்றொரு சாரிடம் தனிமையில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். அப்போது குற்றவாளிக்கு போனில் ஒரு அழைப்பு வந்ததாகவும் அதில் பேசியவரிடம் இப்பெண்ணை மிரட்டி விட்டுவிடுவேன் என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அழைப்பை துண்டித்த பிறகு எனது மேலாடையை கழற்றிய குற்றவாளி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தனக்கு உடல்நலம் சரியில்லை என கூறிய போதும் பாலியல் வன்கொடுமை செய்த அந்நபர் அதனையும் வீடியோவாக எடுத்து எப்போது கூப்பிட்டாலும் வரவேண்டும் என்று மிரட்டியதாக மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் தனது செல்போனிலிருந்து தந்தையின் எண்ணை எடுத்துக்கொண்டு அவருக்கும் வீடியோவை அனுப்புவேன் என்று மிரட்டியதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 நாளில் மீண்டும் கூப்பிடுவேன் என குற்றவாளி மிரட்டல் விடுத்த நிலையில் எஃப்ஐஆரில் சார் என குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு நபர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி காவல்துறையிடம் சிக்காமல் இருக்க செல்போனை பிளைட் மோடில் வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரனிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது செல்போன் எண் மூலமாக காவலர்களிடம் சிக்காமல் இருக்க செல்போனை பிளைட் மோடில் வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் செல்போனில் மற்றொரு நபரிடம் பேசுவதை போன்று நாடகமாடி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் விசாரணையில் அம்பலமானது. இந்நிலையில் ஞானசேகரனின் செல்போனில் மேலும் பல பெண்களின் வீடியோ இருந்த நிலையில் அவருடைய செல்போனை சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி காவல்துறையினர் ஆய்வு செய்ய உள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவி அன்றைய இரவு முழுவதுமாக அறையில் அழுது கொண்டிருந்ததாகவும் தோழிகளிடம் நடந்த சம்பவத்தை பகிர்ந்த நிலையில் காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு முதலில் புகார் அளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிசிடிவி கேமரா முன்பாக ஞானசேகரன் முகத்தை மறைத்துவிட்டு சென்ற நிலையில் அவர் பழைய குற்றவாளி என்பதால் காவல்துறை எளிதில் அடையாளம் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் வீடியோ கால் மூலமாக ஞானசேகரனை பாதிக்கப்பட்ட பெண் உறுதி செய்திருக்கிறார். இந்நிலையில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பாக அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வேளச்சேரி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அசோக் தலைமையில் நூற்றுக்கணக்கானவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி போராடியதாக கூறி ஜெயக்குமார் உட்பட அதிமுகவினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர். இவரோட சம்பந்தப்பட்டவங்க யார், அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படணும். எத்தனை மாசமா தொடர்றாங்க, எத்தனை மாதமா இது போன்ற அந்த நிகழ்வுகள் இது போன்ற சம்பவம் நடக்குது. அதையெல்லாம் உடனடியாக காவல்துறை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி சட்டத்தை நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழியிலேயே இறங்கி அண்ணா நூலகம் அருகே நடைபெற்ற அதிமுகவினர் போராட்டத்தில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கோட்டூர்புரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். அதிமுகவினரின் போராட்டத்தால் கிண்டி கோட்டூர்புரம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய அனைத்து விதமான குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய விரோதிகளின் கூடாரமாக திமுக திகழ்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி ஞானசேகரன்
திமுக அமைச்சர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மிக முக்கிய பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அவர், இது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்றுவிட்டது என்று சொல்வது போல் இருக்கிறது என்று விமர்சித்திருக்கிறார். பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை எளிதாக கடந்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதனை திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழ்நாடு முழுவதுமாக நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் மட்டும் இல்ல, தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அதுக்கு போராட வந்ததுக்கு இத்தனை பேர் கூப்பிட்டு